கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று ஏசாயாவை பற்றிய விவரங்களை பற்றி நாம் தியானிப்போம். ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, அவர் ஆசிரியராகவும் இருக்கின்றார். அவர் பெயர் ஏசாயா. ஏசாயா என்பதற்கு ரட்சிப்பு தேவனிடமிருந்து கர்த்தரின் ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. தகப்பன் பெயர் ஆமோத்ஸ். அவர் அரச குலத்தை சார்ந்தவர். ஊர் எருசலேம். மனைவி தீர்க்கதரிசியானவள். பிள்ளைகள் சேயார் யாசுபு, மகர்சலால், அஸ்வாஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். தொழில் அரசு அதிகாரி, பின்பு தீர்க்கதரிசி. முடிவு பாரம்பரிய கூற்றுப்படி மனாசே அரசர்களின் காலத்தில் வாளால் அறுத்து கொலை செய்யப்படுவது. இதற்கு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு எபிரேயர் 11:37. பிற நூல்கள் இவர் எழுதியதாக சிலரால் கருதப்படும் பிற நூல் உசியாவின் நடபடிகள், நாளாகமம் 26-22. பட்டப்பெயர்கள் மேசியா தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டு சுசேஷகர், சுசேஷ தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசியின் பிரபு என்று. சாதனை அழகிய இலக்கிய நடையில் தீர்க்கதரிசி நூலை படைத்தது. இவரது காலத்தில் யூதா இஸ்ரவேலை போல வீழ்ச்சிக்கு நேராக சென்று கொண்டிருந்தது. இஸ்ரவேல் கிறிஸ்துக்கு முன்பு 721 அசரியாவின் கையில் விழுந்தது. ஆகாஸ் முட்டாள்தனமாக அசரியா துணையை நாடுகிறார். இசைக்கியா விசுவாசத்துடன் நின்று தேவனால் தப்புவிக்கப்படுகிறார். மனாசேயின் காலத்தில் விக்கிரகம் பெருகி தேசம் அழிவுக்காக தீர்மானிக்கப்படுகிறது. இந்த அழகிய இலக்கிய நடையில் தீர்க்கதரிசன நூலை படைத்து அந்த தீர்க்க தரிசன புஸ்தகமாக ஏசாயாவை வேதாகமத்தில் 66 நூல்களின் எண்ணிக்கைக்கு இணையாக 66 அதிகாரங்கள் கொண்ட நூலாக விளங்குகிறது. இதை பழைய ஏற்பாட்டு பண்பாகவும் புதிய ஏற்பாட்டு பண்பாக என இரு பகுதிகளாக பகுக்கலாம். பழைய ஏற்பாட்டு பண்பு ஆதியாகமம் 1 அதிகாரம் 39, ஆதியாகமம் 40 அதிகாரத்திலிருந்து 66 அதிகாரம். இந்த அதிகாரங்களை நாம் வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டு பண்பும் புதிய ஏற்பாட்டு பண்புகள் நிறைந்த விவரங்களை நாம் பார்க்கிறோம். மிக சிறந்த இலக்கிய நடை கொண்ட நூல். அழகிய கவிதைகளும் தேர்ந்த உரைநடை பாங்கும் உண்டு. சொற்களின் பொருள் விளையாட்டை ஆங்காங்கு நாம் காணலாம். மேசியாவை பற்றி செய்திகள் ஏராளம் உண்டு. சிலுவை பாடு பற்றி சிறந்த கவிதை ஓவியம் உண்டு. பார்ப்பதற்கு அதிகாரம் 53. பழைய வானம் புதிய வானம் வரையுள்ள செய்திகளை தொட்டு நிற்கிறது. இங்கு ஏசாயா 42:5 65 அதிகாரம் 17 66:12 இது நாம் பார்த்து அறியலாம். தேவ நியாயத்திற்கு ரட்சிப்பு ஆகியவற்றை மாறி மாறி சிறப்பாக விளக்குகிறது. பழைய ஏற்பாட்டு செய்திகள் பல மீண்டும் நினைவு கூறப்படுகின்றன. சான்றுக்கு செங்கடல் கடத்தல் 11 அதிகாரம் 15வது வசனம், 43வது வசனம், 2 அதிகாரம் 16-17. சோதம் கோமர அழிவை பற்றியும் 1 அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கலாம். கிதியோனின் மீதியான மேல் வெற்றியை 9 அதிகாரம் 4வது வசனம், 16-26 பார்ப்போம். இவ்விதமாக பல சான்றுகளோடு கூட சூரிய, சந்திரன், நிலம், மலைகள், மரங்கள் போன்ற எல்லாவற்றையும் அவர் தெளிவாக குறிப்பிட்டு அவைகளின் விளக்கங்களையும் அதில் உள்ள எல்லா சிறப்பு அம்சங்களை குறித்தும் விவரமாக எழுதுவதை நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமாக வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக மானிடனாய் வர வேண்டிய சத்தியத்தை அவர் முழுமையாக விவரமாக திட்டவட்டமாக முன்கூட்டியே நமக்கு தீர்க்க தரிசனமாக உரைத்து இருக்கின்றார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் சொன்னபடியே அந்த வார்த்தைகள் நிறைவேறி உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்காக மனிதனாய் அவர் தோன்றினார். இந்த கிறிஸ்துவின் சத்தியத்தை குறித்து முழுமையாக விவரமாக தீர்க்கதரிசியாகிய இந்த ஏசாயா ஆசிரியராக எல்லாவற்றையும் விளக்கி காட்டுவதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக பெருமையாக நாம் எடுத்துக்கொண்டு அதன்படி நாம் நடப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் பணியில கர்த்தருடைய தாசன்.